Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah Muhammad ibn Abdillah wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. சகோதரர்கள் கொஞ்சம் நெருக்கமாக வாங்க. இந்த இடையில நிறைய ஸ்பேஸ் இருக்கு. ஒரு பயான கேட்குறதுக்கு முன்னால் நெருக்கமாக இருக்கிறது சுன்னா. அதை நம்ம கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் இஸ்லாமிய அகீதா கொள்கை வகுப்பு ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த பாடம் தொடராக செல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வை பிரார்த்தித்து, இது ஒரு வகுப்பை போன்று இஸ்லாமிய அகீதாவை முழுமையாக நம்மால் முடிந்த அளவிற்கு கற்பிக்க வேண்டும் என்ற நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக ஒரு சிலபஸ், ஒரு புத்தகத்தை மையப்படுத்தி இந்த அகீதா வகுப்பை நடத்தினால் பெரும் உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில் தஸ்ஹீருல் அகீதத்தில் இஸ்லாமியா என்ற புத்தகம் தேர்வு செய்யப்பட்டு அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கற்பிப்பதற்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் இந்த புத்தகத்தை எழுதியவர் அப்துல்லா இப்னு அப்துல் அசீஸ் ஜபரின் ரஹிமஹுமுல்லா அவர்கள் சவுதி அரேபியாவிலே மிக முக்கியமான ஒரு இமாமாக இருந்தார்கள். அதே போன்று ஷேக் பின் பாஸ், சாலிஹுல் உசைமின் போன்ற மிகப்பெரிய மார்க்க அறிஞரிடத்திலே கல்வி பயின்றிருக்கிறார்கள். அதே போன்று பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளராகவும் பொறுப்பாளராகவும் இருந்திருக்கிறார்கள். நிறைய ரசாயில்கள் எழுதியிருக்கிறார்கள். அதே போல் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் நாங்கள் படிக்கக்கூடிய தஸ்ஹீருல் அகீதத்தில் இஸ்லாமியா என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகம். இதிலே முதலாவதாக நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால் அத்தம்ஹீத், முகவுரை. இந்த முகவுரையில் 3 மசாயில்கள் தொடர்பாக அவர் பேசியிருக்கிறார். அதிலே முதலாவது அகீதா என்றா என்ன என்ற விடயத்தை பற்றி தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே பார்க்கிற போது அகீதா என்று அதிகமானோர் பேசக்கூடிய நிலைகளை பார்க்குறோம். அது குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய அறிஞர்களாக இருந்தாலும் சரி, ஏனைய அறிஞர்களாக இருந்தாலும் சரி, இந்த அகீதா என்ற வார்த்தையை அதிகமாக பேசக்கூடிய நிலைகளை பார்க்குறோம். எங்களுடைய பாடசாலை புத்தகங்களை பார்த்தால் கூட அதிலும் அகீதா என்பது மிக முக்கியமான ஒரு பகுதியாக பேசப்படுகிறது. எனவே அகீதா என்றா என்ன என்று நாங்கள் பார்க்கிற நேரத்தில் அகீதா என்பது அக்தியை சொல்லக்கூடிய சொல்லிலிருந்து பிறந்திருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒன்றை பலமாக கட்டுதல், இறுக்கமாக பிணைத்தல் என்பது இதனுடைய அர்த்தமாகும். கட்டுதல், பிணைத்தல், உறுதியாக பிடித்து கொள்ளுதல் என்பது இந்த சொல்லுக்கான அர்த்தமாக சொல்லப்படுகிறது. இதிலே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. என்னவென்றால் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகளுக்கு அல் அகீதா என்ற பெயர் பயன்படுத்தப்படவில்லை. இந்த அகீதா என்ற பெயரை பின்னால் உள்ள அறிஞர்கள் தான் பயன்படுத்தினார்கள். அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே சஹாபாக்களுக்கு அல் அகீதா என்ற பெயர் தெரியாது, ஆனால் கொள்கை தெரியும். கொள்கை ஒன்றுதான். அன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படையான கொள்கையை பற்றி என்ன பேசினார்களோ அன்றும் அதுதான், இன்றைக்கும் அதுதான். அதிலே மாற்று கருத்து கிடையாது.
ஆனால் இந்த சொல் அந்த காலத்திலே பயன்படுத்தப்பட்டது கிடையாது என்ற விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாமிய அகீதா துறை அறிஞர்கள் அகீதாண்டா என்ன என்று ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். என்ன என்று பார்க்குற போது அல் ஈமானுல் ஜாசிமு பில்லாஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உறுதியாக ஈமான் கொள்ள வேண்டும். வபிமா யஜிபு லஹு மின தௌஹீத் வல் ஈமானு பி மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி, அதாவது தௌஹீதிலிருந்து எதையெல்லாம் அவசியமாக நாங்கள் நம்ப வேண்டுமோ, எவற்றையெல்லாம் நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறானோ அவை அனைத்தையுமே நாங்கள் மிக உறுதியாக நம்ப வேண்டும். அதே போன்று மலக்குமார்களை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், வேதங்களை ஈமான் கொள்ள வேண்டும், ரசூல்மார்களை ஈமான் கொள்ள வேண்டும், மறுமை நாளை உறுதியாக நம்ப வேண்டும். அதே போல நன்மை தீமை அனைத்துமே அல்லாஹுடைய கதிரின் பிரகாரம் நடக்கிறது என்று ஈமான் கொள்ள வேண்டும். இது நாங்கள் ஏற்கனவே பாடசாலை காலங்களிலிருந்தே படிச்சுட்டு வார விஷயம். எங்களுடைய ஆரம்பகால மதரசாவிலேயே சொல்லி தருவாங்க, ஆமந்து பில்லாஹி வமலாயிக்கத்தி வக்குத்துபிஹி வரசுலிஹி, இப்படி சொல்லி தருவாங்க. இந்த 6 விஷயங்களை நாங்கள் மிக ஆழமாக நம்புகிற நேரத்தில் அதிலிருந்து பிரிந்து வரக்கூடிய பல்வேறுபட்ட அம்சங்கள் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் மிக ஆழமாக நம்ப வேண்டும். இதுதான் இஸ்லாமிய அகீதா என்று சொல்கிறார்கள். இப்போது நாங்கள் மொழி ரீதியான அர்த்தத்தை பார்த்தோம். அகீதாண்ட என்ன? மொழி ரீதியாக கட்டுதல், பிணைத்தல், என இறுக்கமாக பிடித்து கொள்ளல் என்ன அர்த்தம். இஸ்லாமிய அகீதா துறை அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்களையும் உறுதியாக நம்பி ஈமான் கொள்வதற்கு அகீதா என்று சொல்லப்படும். அதே போல எங்களுடைய ஆரம்பகால அறிஞர்கள் இந்த அகீதா என்பதை, ஆரம்பகால நூட்களை நாங்கள் வாசிக்கிற நேரத்தில் அகீதா என்ற பெயரில் இருக்காது, சுன்னா என்ற பெயரில் தான் ஆரம்ப காலத்தில் அகீதா நூல்கள் தொகுக்கப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இதை நாங்கள் ஒரு பாடம் என்று படிக்கிற நேரத்தில் கொஞ்சம் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. அதே போல் உசூலுத்தீன், மார்க்கத்தினுடைய அடிப்படைகள் என்ற பெயரிலும் ஆரம்ப காலத்தில் அகீதா புத்தகங்கள் தொகுக்கப்பட்டிருக்கு. எனவே உசூலுத்தீன், அதே போல் சுன்னா, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய அறிஞர், மாமேதை. அவர்களும் கிதாபு சுன்னா என்ற பெயரிலே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். எனவே அந்த புத்தகத்தை நாங்கள் பார்க்கிற நேரத்தில் நாங்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுன்னாவோடு சம்பந்தப்பட்ட விடயம் என்று நினைத்து விடக்கூடாது. அந்த காலத்திலே சுன்னா என்ற பெயரிலே ஒரு புத்தகம் எழுதப்படுமாக இருந்தால் அது அகீதாவுடைய புத்தகம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று 3வது பகுதியாக அல் ஃபிக்ஹுல் அக்பர் என்று சொல்லுவாங்க. அகீதாவோடு தொடர்பான விடயங்களாக இருந்தால் அதுக்கு பேர் அல் ஃபிக்ஹுல் அக்பர் என்றும், அதே போன்று ஏனைய மசாயில்களோடு சம்பந்தப்படுகிற, ஃபிக்ஹ் துறையோடு சம்பந்தப்படுகிற, சட்டவியல்களோடு சம்பந்தப்படுகிற விடயங்களாக இருந்தால் அல் ஃபிக்ஹுல் அஸ்கர் என்று அதுக்கு பேர் சொல்லுவாங்க. எனவே இந்த ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்ப காலத்து அறிஞர்கள் இப்படியான பெயர்களை சூட்டியிருக்கிறார்கள். 2வது விடயம் அஹ்லு சுன்னா வல் ஜமா. இந்த பெயர் பரவலாக பயன்படுத்தப்படுகின்ற நிலைகளை பார்க்கிறோம். குறிப்பாக தற்போதைய காலத்தில் சுன்னத்து வல் ஜமாஅத் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய ஒரு சில சகோதரர்கள் தங்களை அஹ்லு சுன்னா வல் ஜமா என்ற பெயரிலே பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இஸ்லாமிய அகீதா துறை அறிஞர்களுடைய பார்வையில் அஹ்லு சுன்னா வல் ஜமா என்ற சொல் பரவலாக பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அஹ்லு சுன்னா என்றால் யாரு, வல் ஜமாஅண்டா என்ன அப்படிங்கிற விடயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த அஹ்லு சுன்னா என்று சொல்வது சுன்னா உடையவர்கள், அஹ்லு சுன்னா என்றால் சுன்னா உடையவர், வல் ஜமாஅண்டா என்ன, கூட்டம். இது எங்களுக்கு தெரிஞ்ச சொல். அஹ்லு சுன்னா என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அகீதாவை சஹாபாக்கள் எந்த வழியில் நின்று அதனை பின்பற்றினார்களோ,
ஒரு பிசகுகளும் இல்லாமல் எவ்வாறு அந்த அகீதாவை பின்பற்றினார்களோ அதை பின்பற்றக்கூடியவர்கள் அஹ்லு சுன்னா என்று சொல்லப்படுவார்கள். வல் ஜமா என்பது அவர்கள் ஒரு கூட்டமாக இருப்பார்கள். எனவே அஹ்லு சுன்னா வல் ஜமா என்ற பெயரும் தூய்மையான அகீதாவை பின்பற்றக்கூடியவர்களுக்கு ஆரம்ப காலத்திலே பயன்படுத்தப்பட்ட பெயர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அஹ்லு சுன்னா வல் ஜமா என்று பரவலாக பேசப்படுகிற நேரத்தில் தற்போதைய காலத்தில் யார் பேசுகிறார்கள் என்பதை மிக நன்றாக கவனிக்க வேண்டும். பேசக்கூடியவர்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் பார்க்க வேண்டும். கபரோடு சம்பந்தப்படக்கூடியவர்கள் அல்லது வேறு வேறு கொள்கையோடு சம்பந்தப்படக்கூடியவர் அஹ்லு சுன்னா வல் ஜமா என்று பேசினா அதை நாங்கள் அலட்டிக்கொள்ள வேண்டாம். அதே நேரத்தில் குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய இமாம்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமா இப்படி சொல்லியிருக்கிறார்கள், இந்த அகீதாவை பேசுகிறார்கள் என்று சொல்கிற போது மிக கவனமாக நாங்கள் எடுக்க வேண்டிய விடயம் என்ன, எங்களுடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்தவர்கள் சரியான கொள்கையை போதித்திருக்கிறார்கள். அந்த கொள்கையை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பது அதனுடைய அர்த்தம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த பெயரை அவர்கள் எப்படி எடுத்தார்கள் என்றால் சும்மா மனம் போன போக்கில் எடுத்ததில்லை. ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் ஹுலஃபாய் ராஷிதீன். இந்த ஹதீஸிலே சுன்னத்தி என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. என்னுடைய சுன்னாவை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவேதான் இந்த சுன்னா என்ற வார்த்தையை இங்கே நாங்கள் அஹ்லு சுன்னா என்று பயன்படுத்துகிறோம். சுன்னா உடையவர்கள் அல்லது சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள். பிறகு நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அல் ஜமா என்ற பெயர், இதிலே நாம் தெளிவாக இருக்கணும். பிரபலியமான ஒரு ஹதீஸ், குறிப்பாக நம்முடைய பள்ளிவாசலிலே அதிகமாக இந்த ஹதீஸ் பேசப்பட்டிருக்கும். அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன அஹ்லல் கிதாபைன், நிச்சயமாக வேதக்காரர்கள் 72 குழுவினராக பிரிந்தார்கள். என்னுடைய சமூகம் 73ஆக பிரியும். குல்லுஹா ஃபின்னார் இல்லா வாஹிதா, அனைத்துமே நரகம், அனைவரும் நரகம் போவார்கள் ஒரு குழுவினரை தவிர. அவர்கள் யார் என்றார் அல் ஜமா என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் இந்த பள்ளிவாசலிலே கூடுதலாக ஜமாஅத்துல் முஸ்லிமுடைய காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு ஹதீஸ், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும். எனவே இந்த ஹதீஸில் அல் ஜமா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த ஹதீஸில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார் என்றால், 73 கூட்டமாக என்னுடைய சமுதாயம் பிரிவார்கள், அதிலே ஒரு கூட்டம்தான் சொர்க்கம் போவார்கள். அவர்கள் யார்? அல் ஜமா. அதே நேரத்தில் இன்னொரு ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம், நானும் எனது தோழர்களும் எவ்வழியில் இருந்தோமோ அந்த வழியை பின்பற்றக்கூடியவர்கள் என்று இன்னொரு ஹதீஸிலே இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வழியில் இருந்தார்களோ அந்த அடிப்படையில் அந்த அகீதாவை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் அல் ஜமா. எனவேதான் அஹ்லு சுன்னா என்பது சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள், வல் ஜமா என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் சரியான கொள்கையை சரியான அகீதாவை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் அல் ஜமா என்று சொல்லப்படும். இந்த வார்த்தைகளுக்கான விளக்கம், இதில் ஏதாவது குழப்பங்கள் சந்தேகங்கள் இருக்குதா? தெளிவுதானே? எனவே இன்ஷா அல்லாஹ் கடைசியாக சுருக்கமாக இமாம் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்கிறார்கள். எனவே அஹ்லு சுன்னா வல் ஜமா என்று இந்த சொல் பயன்படுத்தப்படுகிற போது அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சரியான அகீதாவை பின்பற்றக்கூடியவர்களை குறிக்கும், ஏனையவர்களை அது குறிக்காது என்ற வார்த்தையை அவர்கள் கடைசியாக சொல்லிவிட்டு, எனவே எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த பல்வேறுபட்ட அறிஞர்கள் அகீதா தொடர்பாக நிறையவே பேசியிருக்கிறார்கள். அகீதாவிலே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, என்னென்ன விடயத்திலே இவர்கள் குழப்பங்களை ஏற்படுத்தினார்கள், எவ்வாறெல்லாம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் பிரிவினை தோற்றுவித்து தங்களுக்கான ஒரு அகீதாவை உருவாக்கி மக்களை எவ்வாறெல்லாம் வழிகெடுத்தார்களோ
அவைகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் நாங்கள் மிகவும் தெளிவாக பேச இருக்கிறோம். அதே போன்று எங்களுடைய அகீதா எப்படி இருக்க வேண்டும், நாங்கள் எதனை பின்பற்ற வேண்டும், என்ன அடிப்படையில் எங்களுடைய நம்பிக்கைகள் நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்களையும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வரக்கூடிய பாடங்களிலே மிக தெளிவாக பேச இருக்கிறோம். எனவே நாங்கள் பேசிய விடயத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹ்.